மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பர்களே, அதாவது ஆண்மை திடகாத்திரமாக அப்படி இதா இருக்கணும்னு நிறைய அப்படி சிங்கமாக கருதிக்கணும்னு நம்ம குடிமகன்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க. எனக்கு 1008 ஃபோன் வருது ஒரு நாளைக்கு, அது வேற விஷயம். பெண்கள் அந்த பெண்மை மாறாமல் அந்த வசீகரமாக இருக்கணும். இதுதான் 2 பேர்த்துக்கும் உள்ளது. பெண்கள் வசீகரமாக இருந்தால் அவங்க அந்த பார்த்தாலே தெரியும். சில பேர் பார்த்தா பரிதாபமா இருக்கும், அது வேற. பெண்கள் பார்த்தோன்னே அந்த லட்சணம், இந்த சுக்கர லட்சணம்பாங்க, சுக்கர லட்சணம். அப்படி இந்த சுக்கர லட்சணமாக அசத்த வேண்டும் என்றால் பெண்கள் அந்த காந்தார கலையோட இருக்கணும். அதுக்கு பேர் காந்தார கலை. அந்த காந்தார கலையோட ஒரு பெண் இருக்கிறாள்னா அவன் வந்து பெண்மை பொருந்தியவள், பெண்மைத்தன்மை அதிகம் உள்ளவளாக போற்றப்படுவாள். அதே மாதிரி ஒரு ஆண்மகன் என்றால் பார்த்த உடனேயே அந்த அழகு மிழிந்து அந்த அந்த ஆஜானுபாகவான அந்த திடமான அந்த அந்த நெஞ்சுரம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நெஞ்சுரத்தோட அந்த இது இருக்கிறது வந்து இயற்கையாக அந்த ஆற்றல் அவனுக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த தோற்றப்பொழிவை காட்டிடுமையா. ஒரு மனிதனுடைய தோற்றப்பொழிவு காட்டிவிடும். அப்ப அந்த தோற்றப்பொழிவுக்கு என்ன செய்வது? தோற்றப்பொழிவு வெறும் தோற்றப்பொழிவு இல்லை, சும்மா நம்ம மேக்கப் பண்ணிக்கிறது இல்லை. இயற்கையான அந்த முகம் காட்டும். அகம் வசீகரம், அதாவது அகவசியம் ஏற்பட்டால் முகவசியம் ஏற்பட்டுரும். அப்ப ஒரு பெண் வந்து தன்னை எதுக்கு இவ்வளவு பேரன் லவ்லியிலேருந்து பூரன் லவ்லியிலேருந்து அப்புறம் பார்லர் வரைக்கும் ஏன் எல்லாரும் போறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காகத்தான். நான் என்ன சொல்றேன், இயற்கையாகவே உங்களுக்கு அழகு தோன்றிவிடும். காந்தாரம் உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அழகு வந்துடும். அதுக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கணும்னு இப்போ சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதை பயன்படுத்தலாம். செவ்வாழைப்பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழைப்பழ ஜூஸியா அதில் ஆனால் ஒன்று, ஐஸ் சேர்க்கக்கூடாது. ஐஸ் வைப்பதும் ஐஸ் விற்பதும் குற்றம் நான் சொல்லுவேன். அப்போ ஐஸ் இல்லாத செவ்வாழைப்பழத்தில் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு எதையுமே அன்பர்களே. அப்படியே வீட்டில் சாதாரணமாக இங்கே கேஷுவலாக என்ன இருக்கோ 2 நாள் கூட ஆகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நல்லது தான். அப்போ அதில் வந்து அருகம்புல் கிடைக்கலன்னா பொடியாக வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. 2 ஸ்பூன் அருகம்புல் பொடியை அந்த ஜூஸில் போட்டு சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு 11 மணிக்கு சாப்பிடுங்க. அதிகாலையிலையும் சாப்பிடலாம், வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம். அதாவது செவ்வாழை பழத்தை ஜூஸ் ஆக்கி அதில் அருகம்புல்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வசீகரம் ஏற்படும். நரம்பு எலும்பு பெண்களுக்கும் சரி அந்த முகப்பொழிவு ஏற்படும், திடகாத்திரம் ஏற்படும். அது இதே வாழைப்பழம், இதே செவ்வாழைப்பழம், இந்த செவ்வாழைப்பழத்தில் இன்னொன்று செய்யலாம். நல்ல செவ்வாழைப்பழத்தில் கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, கொண்டக்கடலையை நல்லா அவிச்சிடணும். அவிச்ச கொண்டக்கடலையை நல்லா ஒரு கை அளவுக்கு அவிச்ச கொண்ட, நான் பச்சை கடலை சாப்பிட சொல்ல, பச்சை கடலை சாப்பிட்டு இச்சை வரும் என்று சொல்வதை நான் வந்து உச்சமாக நினைக்கிறேன், துச்சமாக நினைக்கிறேன். அதில் நல்ல சுவையா இருக்கணையா வாய்க்கு. நல்லா நல்லா ஒரு ஆணித்தரமாக ஒரு தியரியை சொல்கிறேன், கேட்டுங்க. இங்கே சுவையா இருந்தால் உடம்பும் சுவையா இருக்கும். யார் ஒருவர் சுவையாக சாப்பிட ஆரம்பிக்கிறார்களோ, சுவைத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்களோ, சுவை விரும்பிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை மற்றவர்கள் திரும்புவார்கள். காரணம் என்னன்னா அகமும் சுவையாக மாறும். அகம் சுவையாகிவிட்டால் இந்த ஜெகம் நமக்கு சுவையாகிவிடும். சுவைதானே அவசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம சாப்பாடு சுவையா இருந்தா நமக்குள்ள போகுது, அது மாதிரி நாம் சுவையாக மற்றவர்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்பதான் நம்மளோட இணக்கமா பழகுவாங்க. ஆண் பெண் 2 பாலருக்கும் சொல்றேன், நீங்கள் முதலில் சுவையாக சாப்பிட ஆரம்பியுங்கள், நீங்களும் சுவையாக மாறுவீர்கள். சரியா? அப்ப என்ன செய்யணும்? வாழ்க்கை அவ்வளவுதானங்க, வேற என்னங்க நீங்க கட்டி ஆட போறீங்க? இப்ப வாழ்ற வரைக்கும் நீங்க அற்புதமா ஆனந்தமா இருந்துட்டு போறதானே லைஃபு. அப்ப அதுவே விவரம் முடியாம 24 மணி நேரம் அப்படியே உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே கும்னு இருந்தா வேஸ்ட். லைஃபு டைமு எல்லாம் வேஸ்ட். நீங்க சம்பாரிச்சு புண்ணியம் இல்லை. ஆகவே
வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்ந்து பார்க்கட்டும் இந்த தலைமுறை என்று நம்முடைய மிஸ்டர் எடிஸில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி சொல்கிறேன். இந்த விஷயத்த முழுக்க முழுக்க எடுத்துகிட்டு வாங்க. என்ன இருக்கா, நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டீங்களா? இன்னொரு விஷயம், இந்த கொண்டைக்கடலையை நல்லா அவிச்சு வச்சுருங்க. அவிச்சுட்டு இதே கொண்டைக்கடலையை ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு வேற ஒன்றும் அதை கலக்கக்கூடாது. இந்த கொண்டைக்கடலையை சாப்பிட்டு அதையும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஜூஸை குடிச்சிடணும். காலையில் கர்ப்பப்பை கோளாறு பெண்களுக்கு போவோம், விந்தணு கூற்றம் ஆண்களுக்கு போவோம், ரெண்டு பக்கமே. இது ஒவ்வொருத்தரும் அப்பா இந்த செவ்வாழைனா பொம்பளைங்களுக்கு கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னு உலகம் பூரா பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. விந்தணு குற்றம் ஆண்களுடைய விந்து பையை கெட்டிப்படுத்தக்கூடியதும் செவ்வாழை தான், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த கொண்டைக்கடலை அவிச்ச கொண்டைக்கடலையும் இந்த செவ்வாழையும் ரெண்டு சேரும்போது என்ன ஆகும், ஆண்களுக்கு விந்து நாளம் உற்பத்தி 60 வயசு கிழவர்கள்லாம் விந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். 80 வயதிலும் குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை முதுமையிலும் அவர்கள் எய்யக்கூடிய வாய்ப்பு செவ்வாழைக்கும் கொண்டைக்கடலைக்கும் உண்டு. கொண்டைக்கடலை அவிச்சு செவ்வாழை பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு, கொண்டைக்கடலையை சாப்பிட்டுட்டு செவ்வாழை பழம் இல்லை செவ்வாழையை சாப்பிட்டுட்டு கொண்டைக்கடலை இருந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் இதை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கூடாது. ஏன் தண்ணி குடிக்கணும்னு சொல்றது தெரியுமா? ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும் ஐயா. அப்போ என்ன அர்த்தம், மெதுவாக சாப்பிடணும், விக்கிக்காம மென்று சாப்பிடணும், உமிழ்நீரை. ஏன்னா சத்து பூனா உள்ள இறங்கணும்னா உங்க எச்சில், முன்னே சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீண்ட நேரம் மென்னால் மட்டும்தான் அந்த உணவின் சத்து உள்ள போகும். மறந்துடாதீங்க. சும்மா உங்க சரீரத்துக்கு போற போக்கில் அப்படி அழுதி போட்டு ஆற்றல் ஒரு ஆற்றலும் வராது, அப்படியே கழிவாக வெளியே போயிடும். உட்கார்ந்து அதில் கவனம் வைத்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க, அதாவது ஒரு பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ ஒரு வீட்டுக்கு போறீங்களா, அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறீங்கல்ல, எப்படியாவது அந்த காரியத்தை முடிக்கணும். அந்த மாதிரி சாப்பாட்டு மேல ஒரு மோகம் வைக்கணும். எப்படியாவது நல்லபடியாக சாப்பிடணும். உட்கார்ந்து அதை மென்று சுவைத்து உமிழ்நீரை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் அதோடைய ஆற்றல் முழுமையாக உங்க உடம்புல வரும். மறந்துடாதீங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மென்று மெதுவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணணும், வெந்நீர் குடிக்கணும். மறந்துடாதீங்க. 1 டம்ளர் வெந்நீர் குடிங்க, தப்பு இல்லை. 2 டம்ளர் கூட குடிங்க. ஆனால் அரை மணி நேரத்துக்கு பிறகுதான். அதை அப்படியே சாப்பிட்டு கூட போய் வாக்கெல்லாம் போகலாம், தப்பு இல்லை. இது மாதிரி செய்யணும். 1. 2வது, இதுவே ஆண்மை பலம் பெறும், மாட்டுக்கிறதே இல்லை. 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க, போதுமா? தொடர்ந்து செய்யணும். எதா இருந்தாலும் சும்மா 3 நாளில் சார் 3 நாள் சாப்பிட்டேன் சார், ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். எத்தனை ஃபோன் எனக்கு ஒரு நாளைக்கு வருது. உடனேக்கு உடனே இந்த அவசர குடுக்கையா இருக்கக்கூடாது. இதுல மிகுந்த, ஏன்னா உங்க ஆர்ப்பாட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அது இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்ப்பாட்டமா வருவீங்க, டைன் அடிப்பீங்க. நான் இப்பவும் சொல்லிக்கிறேன், 48 நாள் இதுக்கு, ஒரு 20 நாளாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் லைனுக்கு வாங்க. ஐயோ நான் சுகர் பேஷண்ட்யா, நான் வாழைப்பழம் திங்கலாமா யா அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் எனக்கு. ஐயா வாழைப்பழம் திங்க கூட நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். ஐயா நில்லுங்க, வாழைப்பழம் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா, என்ன நீங்க பேசுறீங்க, அப்படி ஒரு ஃபோன் வரும். இப்போ சொல்றேன் கேட்டுங்க. செவ்வாழைப்பழம் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். செவ்வாழைப்பழமும் சாப்பிட்டு செவ்வாழைப்பழத்துடைய தோல்ல அந்த இருக்கக்கூடிய அந்த லேயரையும் அழகா எடுத்து அதையும் சாப்பிடுங்க. அமைதியா உட்காந்து அதுதான் முக்கியம். வாழைப்பழம் அமைதியா உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு செவ்வாழை மிகுந்த நல்லது. செவ்வாழை மிக மிக சிறப்பு. அதனால தாராளமாக சாப்பிடலாம், அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு உணவையும் சொல்லிடுறேன், அதையும் அந்த மாதிரி சாப்பிடுங்க. சிறந்த ஒரு ஆண்மைத்தனம் உங்களுக்குள்ள அதிகரிக்கணும் அப்படின்னா முருங்கைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பாக்யராஜ் அப்படியே சொல்லிட்டார் சார் அப்படிம்பீங்க. பாக்யராஜ் சார் அந்த படம் நானும் தான் பார்த்தேன் சொன்னார். ஆனால் அதை எப்படி, முருங்கைக்காய் குழம்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, அது எப்படி சாப்பிடுங்கிற முறை இருக்கு, அது ஒன்று இருக்குல்ல. குரு சாட்சாத் குரு பிரம்மா குருதேவ குரு மகேஸ்வரக முதல்ல புரிஞ்சுக்கணும். குரு வழியில் சென்றால் திருவழியை அடையலாம். ரைட், விஷயத்துக்கு வர்றேன். இப்போ கேட்டுங்க. இந்த முருங்கைக்காயை
முதல்ல வேக வச்சு சில வீடுகளில் செய்கிறாங்க, ஆனால் எல்லாரும் செய்கிறதில்ல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில வீடுகளில் விவரமாக செய்கிறாங்க. அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சாலும் சொல்லிட்டு இருக்கோம். இதை எடுத்தணும், சோறப்புறம் எடுக்கணும். அதுல இருந்து முருங்கைக்காயை வேக வச்சு அதுல இருக்க சோறப்புறம் எடுத்து நீங்க மென்று சாப்பிட்றீங்களா, அந்த சோறை முதல்ல அதுதான் எடுத்துடணும். இது ஒரு 200 கிராம் டெய்லி, மறந்துடக்கூடாது. ஒரு 200 கிராமுக்கு ஒரு 7 முருங்கைக்காய் வரைக்கும் இருக்கலாம். பெரிய முருங்கைக்காயாக இருந்தால் 5 முருங்கைக்காய் போதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சோறு இருக்கணும். ஒரு 200 கிராம் வெயிட் அளவுக்கு இருந்தால் போதும். மேக்சிமம் 100 கிராமுக்கு குறையக்கூடாதியா. 150, 200, இந்த 200 இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லை 100ஆவது இருக்கணும் கண்டிப்பாக. இந்த இதில் வேற ஒன்றும் இல்லை, கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை அதை கருஞ்சீரக தூளை மிக்ஸ் பண்ணணும். அதில் வறுத்து கூட நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வெந்த முருங்கைக்காயுடைய சோத்துல, முருங்கைக்காய் சோத்துல கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் நல்லா வறுத்து 1 ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி சுக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதில் வறுத்த உப்பை வறுத்தரணும். உப்பை வறுத்து அதை தூள் பண்ணி அதை போட்டுடணும். டெய்லி 200 கிராம் அளவுக்கு விடாம தொடர்ந்து இதை சாப்பிடணும். புரியுதா? இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னா மதியத்தில் சாப்பிடணும். இல்லை டைம் கிடைக்காதவங்க இரவில் கூட சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதை தொடர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி எந்த காரணத்தை மட்டும் இரவு படுக்க போகும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 25 சுண்டைக்கல்லையாவது மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தான் படுக்கணும். இதை யாரும் மறந்துடாதீங்க. அதே போல இந்த ஆண்மை விருத்திக்கு இதை விட அதே மாதிரி இந்த காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க. இந்த உலர் திராட்சை கருப்பு நல்லா கிளம்பிட்டு 20 திராட்சை நைட்டே தண்ணியில் ஊற போட்டுடணும். நல்லா கழுவிட்டு போடணும். போட்டு வச்சுட்டு காலையில் நிச்சயம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த 20 திராட்சை தின்றணும். வேற எதுவுமே இந்த பாதாம் பால், கிஸ்தாம்பால் எதுவுமே தேவையில்லை. 200 கிராம் இது மட்டும் 48 நாள். நான் முதல்ல சொன்ன அந்த இது செவ்வாழைப்பழம் சமாச்சாரம், கொண்டைக்கடலை, இப்போ நான் சொன்னது இதை மட்டுமே எளிய முறை. அதாவது என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பூரா சாதாரணமாக எல்லாரும் வாங்கிடலாம். தாராளமாக ஆண்மையற்றவர்கள் இதை மட்டுமே தோணுச்சு. ஆனால் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் ஆகாது. எண்ணெயில் தாளிச்ச ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடணும். இப்படி வாழணும். பேக்கரி ஐட்டம் தொடக்கூடாது. டீ காப்பி குடிக்கக்கூடாது. இப்படி இருந்து 48 தினங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு ஆண்மை முறுக்கேறி ஒரு அசுர பலம், அசுனி வேகம், அதாவது குதிரை வேகம் நீங்கள் போக முடியுதா இல்லையாங்கிறத ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாடு உங்கள் உடம்பு எடுக்கும். அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதை நீங்கள் மிஸ்டர் எடிஸில் பதிவிடுங்க. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.